ஹாய், ஹலோ. டிஎன்பிசில 2025ல இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து தமிழ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்ட் 7 வந்து பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஸ்மல் சன்னியாயி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் வந்து கரெக்ட். வீரமாமுனிவர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளதுன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சேக்கிழார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஃபோர்த் ஒன் பாருங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனிநாயகம் அடிகளார். தமிழ் பண்பாடுன்னா தனிநாயகம் அடிகளார் தான் வந்து தமிழ் பண்பாடு அப்படிங்கிற இதழை வந்து எழுதியிருக்காரு. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை என்ன கலைனா பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்க. ஜெயகாந்தன் வந்து பாத்தீங்கன்னா தர்க்கத்திற்கு அப்பால். தர்மன் பாத்தீங்கன்னா சோகவனம். ராஜ நாராயணன் எது பாத்தீங்கன்னா நிலை நிறுத்துதல். சூடாமணி இருக மூடிய கதவுகள். அப்ப 4 3 2 1 ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 7வது அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவியாட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை தான் வந்து புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வந்து அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 8வது கவிஞர் சி செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற நூலுக்காக தான் என்ன கொடுத்திருக்காங்க சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏசு காவியம் சேரதாண்டம் ஆர்நத்தி ஆதிமந்தி பாரி மலை கொடி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாரி மலை கொடியும் வந்து கண்ணதாசன் வந்து எழுதின நூல் தான் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். கண்ணதாசன் எழுதுனதுதான் இதுவும் பாரி மலை கொடி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்ற எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி அப்படின்னு பாடினவர் யாருன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க. புதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். புதுமை வேட்டல்னா திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் பாருங்க. 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எறும்பையும் கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் தொடர்புகளில் கனிமவியல் பற்றிய தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸை பத்தி வந்து சொல்லிட்டாங்க. அதாவது வானியல் பத்தி வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து வராது. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கனிமவியல். வரிது நிலையிய காயமும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா காற்று இன்றி அது வந்து காற்றே இல்லாம தானா வந்து நிலை பெற்று இருக்கிற ஆகாயம். எதுவுமே தாங்காம நிலை பெற்றிருக்க ஆகாயம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் வந்து வானியல் பத்தி தான் வந்து வருது. நெக்ஸ்ட் பாருங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது கரும்பு பிழியதுக்கு வந்து இயந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு பிழியதுக்கு வந்து ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் வந்து கனிமவியல்ல வரல. நெக்ஸ்ட் பாருங்க. ஐவிரி வனப்பின் இலங்கு கதிர் விடுவோம் நலங்கிலும் மணிகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தோற்றமும் பிறப்பும் கொண்டிருக்கிற 5 விதமான அளவு உடைய ஒளிரும் கதிர்களை வீசும் திறந்த மணிகள் சொல்றாங்க. ஐந்து மணிகள். அது பாத்தீங்கன்னா தோற்றமும் பிறப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அதோட ஒளிரும் கதிர்கள் வீசுதல் ஒரு சிறந்த மணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து கனிமவியல வருது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 14 பாருங்க. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1972 இருந்து 1978 வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன கேட்டானா உவமணினா மணமலர்னு சொல்லி அர்த்தம். உவமணினா மணமலர். ஸ்கூல் புக்லயே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. புலமை கதிரவன் என்ற தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா புலமை கதிரவன் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 17வது பாருங்க. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாடகவியல். நாடகவியல் தான் வந்து ஆங்கில நாடக இலக்கணத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு நாடக இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. காவிய தரிசனம். காப்பியத்தை குறிக்காதது காவிய தரிசனம். இது வந்து எழுதுனது காவிய தரிசனம் எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டி வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு வந்து இலக்கண நூல். இது வந்து ஒரு இலக்கண நூல். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே காப்பிய நூல்கள். ஓகேவா? அப்ப காவிய தரிசனம் வந்து ஒரு இலக்கண நூல். அதனால இது வந்து காப்பியத்தை குறிக்காத சொல். நெக்ஸ்ட் பாருங்க.
தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி. பிரகலாதன் கதை வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். விஷ்ணுவோட கதை. பிரகலாதன் வந்து விஷ்ணு வந்து ரொம்ப வந்து விரும்புவாரு. நீங்களே கேள்விப்பட்டிருக்கும். நரசிம்ம அவதாரம், தூண்ல இருந்து வந்து நரசிம்மன் வந்து வெளியே வந்த அவதாரம். அதுதான் வந்து பிரகலாதன் வந்து கதையை வந்து எங்க கூத்தாக நிகழ்த்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில வந்து நிகழ்த்துறாங்களாம். நெக்ஸ்ட் பாருங்க, நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூடாமணி. நடுத்தர மக்களோட வாழ்க்கை, பெண்களோட நிலையை குறித்து சிறு கதையாக வந்து படைத்தவர் பாத்தீங்கன்னா சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணர். இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் வந்தது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறைனா மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதை வந்து ராஜஸ்தான்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னா கட்சி கொடின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் நவ இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ்ல வந்து பணியாற்றிருக்காரு. எந்த இதழ் பாத்தீங்கன்னா நவ இந்தியா. நான் பிச்சைமூர்த்தி, நவ இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் பிரெஞ்சு கையற முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையற முதலி வாணிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினும் இரையாக மடுதல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யாருன்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா கற்காத ஊரை வந்து தீக்கு இரையாக்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா கல்வி வந்து இன்றியமையாதது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப கல்வி கற்காத ஊரை வந்து தீக்கு இரையாக்குங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் பாத்தீங்கன்னா சிங்கவல்லி. சிங்கவல்லி தான் வந்து கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர். இப்ப சிங்கவல்லி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தூதுவளை. தூதுவளையை தான் வந்து சிங்கவல்லியோட ஒரு பேரு. கரிசலாங்கண்ணியோட வேறு பேர் பாத்தீங்கன்னா கையாந்தகரை, தேகரசம், பிரிங்கா ரசம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல். திண்டுக்கல் தான் வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆதியில் மனிதன் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் பாத்தீங்கன்னா நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்ற நிலத்தை வந்து எப்படி குறிப்பிட்டாங்க அப்படின்னா நாடுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பகைசை நெஞ்சமும் மற்றலும் ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேம்பாவணி. பகைசை நெஞ்சம், அதாவது பகைசை நெஞ்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் செய்ய நினைக்கிற நெஞ்சத்தை வந்து வெறுக்கும் உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. பகைசை நெஞ்சம் அப்படின்னா பாவம் செய்யற நெஞ்சத்தை வந்து வெறுக்கிற உள்ளமும், பற்றலும் அப்படின்னா குழந்தையை பற்றி கொள்ளுதல், அதாவது தழுவி நிற்கல், குழந்தையை வந்து தழுவி நிற்குதல். ஒன்றுற அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தேன்னா இரண்டும் ஒன்றிணைய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பகையை நினைக்கிற நெஞ்சத்தை வெறுக்கணும், குழந்தைகளை வந்து பற்றுதல், அதாவது குழந்தைகிட்ட அன்பா இருக்கணும், மென்றுதல். இது ரெண்டுமே வந்து ஒன்றிணைய வந்து அன்னை மரியாள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து முத்தமிட்டாள் அப்படின்னு சொல்லி வந்து தேம்பாவணியில வந்து வர வரிதான் இது. ஆப்ஷன் பி தேம்பாவணி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்லட் வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது ஹெல்லட். நெக்ஸ்ட் பாருங்க, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் பெப்பீஸ். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பீஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கரெக்ட் தான். இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. ஆமா, இதுவும் வந்து கரெக்ட் தான். பௌத்த சமய கருத்துக்கள் கூறுகின்றன. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப மூன்றும் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சாரி பொறுத்துக்க, குலசேகர ஆழ்வார் பாத்தீங்கன்னா எதோட அம்சமா பிறந்திருப்பாருன்னா திருமாலின் கௌஸ்தூப மணியின் அம்சமாக பிறந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா திருமாலோட வில்லின் அம்சமாக, இந்த கௌஸ்தூப மணி அப்படின்னா வந்து திருமாலோட அதோட மார்புல வந்து மார்பில் இருக்கிற ஒரு மணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கௌஸ்தூப மணினா திருமாலோட மார்பில் இருக்கிற ஒரு மணி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கௌஸ்தூப மணி. அப்ப அதோட அம்சமா பிறந்தவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். பெரிய ஆழ்வார் எது பாத்தீங்கன்னா திருமாலோட கருட அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழிசை ஆழ்வார் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். அப்ப 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையும் காட்டிரை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு தொழிந்தார்களே என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர். சித்தர்கள் வரும். இதுல என்ன சொல்றாங்கன்னா உடல் வந்து நிலையற்றதை வந்து திருமூலர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க. ஒருத்தவங்க இறந்த பிறகு ஊரே கூடி அழுது அவரோட உடலை வந்து சுடுகாட்டுல வந்து எரிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே வந்து தண்ணியில மூழ்கி வந்து அவங்கள வந்து மறந்து வாழ்ற நிலையத்தான் வந்து கூறுறாங்க அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லிப்பாரு. இப்ப ஆப்ஷன் பி திருமூலர் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல்
வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யாருன்னா அழுகுனி சித்தர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா பட்டணம் அப்படின்னா மனித உடல்களையும், பட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உடல்களை வந்து சொல்றாங்க. பஞ்சவர்கள் அப்படின்னு பஞ்சவர்கள் ராசாக்கள் அப்படின்னா என்னன்னா ஐம்புலன்களையும் வந்து குறிக்குது. அப்படின்னா ஐம்புலன்களையும் ஆதிக்கத்தால உடல் வந்து எவ்வாறு ஆளப்படுதோ அது மாதிரி ஒரு உயிர் பிரியும் போது அந்த புலன்கள் வந்து செயலிழந்து போகுது. அதுதான் வந்து இந்த பாட்டுல வந்து அழுகுனி வந்து சித்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிற்கு அடைக்காய் இவை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தார் சித்தர். தூங்குறதுக்கு, அதாவது இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவணம் இருக்குது, தூங்குறதுக்கு வந்து திண்ணை இருக்குது, சாப்பிடறதுக்கு வந்து இலை இருக்குது, அருந்ததுக்கு தண்ணி இருக்குது. அப்ப இதை விட என்ன இருக்கு, இதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னது யாருன்னா பட்டினத்தார். நெக்ஸ்ட் பாருங்க. இயற்கையை நமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் பாடல். இயற்கைனா வயல்வெளியில வந்து நாத்து நடும்போது பாடுற பாடல் வந்து தொழில் பாடல். இப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களையும் ராவணன் பற்றி பாடியிருக்காரு அப்படின்னா கரெக்ட். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களையும் திருமால் பிரம்மா சிவன் பற்றியும் பாடியிருக்காரு, அதுவும் கரெக்ட் தான். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களையும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியிருக்காருன்னா கரெக்டா. அப்ப ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்ட். 1, 2, 3 வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க. 38. முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா குயில் பாட்டு. அவர் எதுவும் சொல்லியிருப்பாருன்னா குயில் பாட்டுல வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது முருகனை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பத சாகித்தியங்கள். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பாத்தீங்கன்னா பத சாகித்தியங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து பத சாகித்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் வந்து பரபிரம்ம விளக்கம் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா காலமேக புலவர் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சித்திரமடல் யார் எழுதியிருப்பாங்கன்னா அதுவும் வந்து காலமேக புலவர் வந்து எழுதியிருப்பாங்க. அப்ப அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பாத்தீங்கன்னா பத சாகித்தியங்கள், பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ரெண்டுமே வந்து காலமேக புலவர் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. காவடி சிந்தின் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். நெக்ஸ்ட் பாருங்க. வம்பவள திருமேனியும் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரை குணநாடுக செங்கீரை பிள்ளைத்தமிழ் நூல் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல தான் வந்து செங்கீரை பருவம் இதெல்லாம் வந்து வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவளம் போன்ற அந்த அழகிய திருமேனி அசைகிற மாதிரி ஆதி வைத்தியநாதபுரியில் வாழும் குகனை, அதாவது முருகனே செங்கீரை ஆடி அருளுக அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லைனோட வந்து மீனிங். செங்கீரை பாத்தீங்கன்னா 2ஆம் பருவம். இது வந்து ஆண்பாலுக்கும், அதாவது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து வரும். ரெண்டுத்துக்குமே பொதுவானதுதான். நெக்ஸ்ட் இது இப்ப செங்கிரி அப்படின்னா குழந்தை வந்து ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி தலையை செஞ்சு அப்படி தலையை தூக்கி வச்சு அப்படியே ஆடுற பருவம் தான் வந்து செங்கீரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு அந்த புல் வயல் வெளியில இருந்து காத்துட்டு எப்படி வந்து அந்த புல்லெல்லாம் ஆடுமோ அதே மாதிரி குழந்தை எந்திரிச்சு அந்த தலை வந்து ஆடுறதுதான் வந்து செங்கீரைன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த லைன் எதுல இருக்குன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நெக்ஸ்ட் பாருங்க. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் உலா களி பெண் பாவோட சேர்ந்தது. திராவிட வேதம் சொல்லி எதை சொல்றாங்கன்னா திருவாய்மொழியை தான் வந்து திராவிட வேதம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இச்சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரும்பொத்து அப்படின்னா பருத்த பனை மரத்தை தான் வந்து இரும்பொத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அரச மரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோழின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்ல வந்து இருக்குது. நாக மரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாகம். சந்தன மரத்தை வந்து சந்து. இதெல்லாம் மீனிங். சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், கோழினா அரச மரம், இரும்பொத்து அப்படின்னா பருத்த பனைமரம். நெக்ஸ்ட் பாருங்க. சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூடாமணி பாண்டியன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடாமணி பாண்டியன் தான் வந்து இந்த நந்தவனத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணிமேகலை. இப்ப இதே கொஸ்டின் வந்து கூற்றல்ல வந்து நம்ம பார்த்தோம். அப்ப பாருங்க பண்பாட்டு வரலாற்று காப்பியம் வந்து இதே கொஸ்டின்ல செகண்ட் டைம் வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க. அப்ப பண்பாட்டு வரலாற்று காப்பியம்னா மணிமேகலை. நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெயிலி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது யாதெனில் விரதம் காக்குக அப்படின்னு இருக்காங்க. அப்ப இது எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா யசோதர காவியத்துல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுருள் அல்லது கண்டது இல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எதுல கேட்டிருக்காங்கன்னா மணிமேகலை தான் இந்த லைன் வரும். அறம் எனப்படுவது யாதென கேட்பது வந்து மணிமேகலை வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா கலித்தொகை. கலித்தொகையில தான் வந்து ஏடா அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த விழிச்சொல் வந்து அதிகமாக இடம்பெற்றது கலித்தொகை. நெக்ஸ்ட் பாருங்க, உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி தான் மறுதரவு 10 அப்படிங்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். தலைவனும் தலைவியும் போயிட்டாங்க, உடன்போக்கு போயிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறதா வந்து மறுதரவு 10 அப்படிங்கிறாங்க. அப்ப முன்னிலை அப்பனா முன்னிலை 10 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவன் வந்து தலைவி கிட்ட வந்து அவரோட வந்து சூழ்நிலையை சொல்லி நான் இதனாலதான் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்துவது, அதுதான் வந்து முன்னிலைப்படுத்து அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தலைவி வந்து நீ போகாத நான் வந்து கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து முன்னிலைப்படுத்துது, அதனால முன்னிலைப்படுத்து அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவங்கள என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கறத வந்து முன்னிலைப்படுத்துவதுதான் முன்னிலைப்பத்து. செலவு பத்து அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, செலவுனா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுதான் வந்து செலவு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் வந்து செலவு பத்து. இதுல வந்து தலைவனோட பயணம், பிரிவால தலைவிக்கு ஏற்படுற துன்பம், அப்ப அதுக்கப்புறம் அவர் எப்ப திரும்பி வருவாரு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து வந்து கவலைப்படுறதுதான் வந்து செலவு பத்து அப்படிங்கிறாங்க. அப்ப தலைவனோட பயணம், அப்புறம் வந்து தலைவன் எப்ப திரும்பி வருவான் அப்படிங்கறத வந்து கவலைப்படுறதுதான் வந்து செலவு பத்து. நெக்ஸ்ட் பாருங்க, இறங்கு பத்து. தலைவி இறங்கு பத்துனா தலைவன் வந்து ஒரு பொருள் தேடி வந்து வேற ஒரு இடத்துக்கு சென்றிருக்காரு. அப்போது அவரோட பிரிவை வந்து தாங்க முடியாம தலைவி வந்து தோழி கிட்ட வந்து சொல்றதுதான் வந்து தலைவி இறங்கு பத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து கேட்ட கொஸ்டின், உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவி மீண்டும் வருவதற்கு நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 எதுன்னு பாத்தீங்கன்னா மறுதரவு 10. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழார். கபிலரை வந்து நல்லிசை கபிலன் சொல்லி குறிப்பிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழார் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் பாருங்க, இளங்கீரனார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொல்லியிருப்பாரு. வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொல்லியிருப்பாரு. நக்கீரன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வாய்மொழி கபிலன் சொல்லியிருப்பாரு. வாய்மொழி கபிலன் சொல்லியிருப்பாரு. மாறுகத்து நப்பாசிலையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புலன் அழுக்கற்ற அந்த நாளல் பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புலம் முழுக்கற்ற அந்த நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பாருங்க, கபிலரை நல்லிசை கபிலன் சொன்னது பெருங்குன்றூர் கிழார். அதே மாதிரி இளங்கீரனார் வந்து வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன்னு சொல்லியிருப்பாங்க. மாரகத்து நப்பசிலையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புலனழுக்கற்ற அந்த நாள பொய்யா நாவிற் கபிலன்னு சொல்லியிருப்பாங்க. நக்கீரர் வந்து வாய்மொழி கபிலன்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பாவகை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரும் குலனும் தோயும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன பாவகை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சீர்சிரா பிரிக்கலாம் பாருங்க. 1 2 3. இப்போ மூணு வந்திருக்கு. இங்கே பாருங்க 1 2 3 சீர் வந்ததுனால அப்படி என்னது 3 சீர் வந்தா இது வந்து சிந்தடி அப்படின்னு சொல்லலாம். 3 சீர் வந்ததுனால இது வந்து சிந்தடி. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து 16 படலங்கள் இருக்கு. எத்தனை படலங்கள்? 16 படலங்கள். அப்ப பாருங்க, பாலகாண்டத்துல 23 படலங்கள் இருக்கும். அதே மாதிரி அயோத்தியா காண்டத்துல வந்து 13 படலங்கள் இருக்கும். ஆரண்ய காண்டத்துல வந்து அதே 13 படலங்கள் தான் இருக்கும். கிட்கிந்தா காண்டத்துல வந்து 16 படலங்கள் வந்து இருக்கும். சுந்தர காண்டத்துல வந்து 17 படலங்கள் இருக்கும். யுத்த காண்டத்துல வந்து 39 படலங்கள் இருக்கும். உத்தரகாண்டத்துல 17 படலங்கள் இருக்கும். இது எழுதுன யாருன்னா ஒட்டக்கூத்தர் வந்து எழுதிப்பாரு. ஓகேவா? அப்ப வந்து கிட்கிந்தா காண்டத்துல வந்து எத்தனை படலம்னா 16 படலங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அனுமனியும் உலகம் ஆண் என கூறும் ஆதலில் இவ்வூறு தீண்டல் கூடுமோ யாரிடம் கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சீதை வந்து ராமனிடம் கூறியது அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த லைனுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ராமன் அதாவது சீதை வந்து அங்க வந்து அசோகனத்துல இருப்பாங்க. அப்போது ராமன் தான் வந்து முதல்ல போய் சீதையை வந்து பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ராமன் கிட்ட வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போறேன், நீங்க முதுகுல வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து அனுமன் வந்து சீதை கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போது சீதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அனுமனை வந்து ஒரு ஆணா கருதி வந்து அனுமனை வந்து தொடர்றது வந்து, அதாவது அனுமனை வந்து தொடர்றது வந்து தப்பு அப்படிங்கறத வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா சீதை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் தான் இது. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும். அப்ப நீ அனுமனும் ஒரு ஆண் தான், அதனால வந்து நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த லைன். அப்ப சீதை அனுமனிடம் கூறியது. நெக்ஸ்ட் பாருங்க, அணுவை துளைத்து ஏழ்களை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் தான் வந்து பாடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க,
எந்த நூலில் செயலின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்களுக்கெல்லாம் என்று தொடங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதுமொழி காஞ்சில வந்து அந்த லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்கவி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு முதுமொழி காஞ்சில வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யாப்பெருங்கல காரிகை உறுப்பு செயல் ஒலிப்பு என்னும் 3 இயல்களால் ஆனது. எத்தனை இயல்னா 3 இயல். உறுப்பு செயல் ஒலிப்புன்னு சொல்லிட்டு 3 இயல்களால் ஆனது. அப்ப வந்து கரெக்ட் தான். கூற்று ஒண்ணு கரெக்ட். இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது வந்து தப்பு. இப்ப காவிய தரிசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தை வந்து தழுவிதான் வந்து எழுதப்பட்ட நூல் தான் வந்து தண்டி காவிய தரிசனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல என்ன கேட்டுக்காங்கன்னா, அப்ப யாப்பெருங்காலியை வந்து யார் எழுதுனா? யாப்பெருங்காலியை வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்த சாகர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஆசிரியர் வந்து யாப்பெருங்காலியோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமிர்த சாகரர். அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து கூற்று 1 சரி, 2 தவிர ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சாரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் பொருள் கால்ப வியர்யார் கொன்பொருள் ஏனை 2 ஒருங்கு. அதாவது இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த சைடு இருக்கு, செகண்ட் லைன் வந்து இந்த சைடு இருக்கு, முதல் வரி வந்து இந்த பக்கம் இருக்கு, 2வது வரி இந்த சைடு இருக்கு. அந்த மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்பொருள் கால்ப வியர்யார் கொன்பொருள் ஏனை 2 ஒருங்கு. அப்படின்னா இந்த குறளோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வழியில மிகுதியா வந்து பணம் சேர்த்தவங்களுக்கு வந்து மற்ற அறமும் இன்பமும் எளிதாக கிடைக்கும் பொருளாகும் அப்படிங்கிறாங்க. நல்ல வழியில பணம் சேர்த்தனா நம்மளுக்கு வந்து அறமும் பொருளும் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எளிமையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செய்க பொருளை செருக்கருக்கும் எக்தர் கூறியதில் அப்படின்னா இந்த செகண்ட் பொருளுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, பகைவரோட மனசருக்கு அழிச்சு வெற்றி பெறும் ஆயுதம் வந்து பொருளை காட்டிலும் கூர்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்க. அப்ப பகைவரோட மனசெருக்க வந்து அழிக்கிறது வந்து பொருள் சேர்க்கறதை காட்டிலும் பெருசு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அறமீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா பாருங்க, இதுக்கு என்ன மீனிங்னா நேர்மையான வழியில வந்த செல்வம் வந்து ஒருவருக்கு அறத்தையும் மகிழ்ச்சியும் வந்து தரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அருளோடும் மண்போடும் வாரா பொருள் அடக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா, ஒருத்தர் வந்து செல்வத்தை சேர்க்கும் போது பிறருக்கு வருத்தம் தராமலையும் அவங்க மீது வந்து அன்போடும் வந்து ஈட்டணும். பொருளை வந்து அப்படித்தான் வந்து சேர்க்கணும். அப்படி இல்லாம தீய வழியில வந்து பிறரை வருத்தி சேர்க்கிற செல்வத்தை விட அதை வந்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். தீய வழியில வர்றது மத்தவங்க கஷ்டப்படுத்தி வர பொருளை வந்து நம்ம விட்டுறணும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சீதான் கரெக்ட். 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழில் தோன்றிய முதல் அகராதி எதுன்னு பாத்தீங்கன்னா சதுர அகராதி. இதை யார் எழுதிருப்பாங்கன்னா வீரமா முனிவர் தான் வந்து எழுதிருப்பாங்க முதல் சதுர அகராதி. நெக்ஸ்ட் பாருங்க, கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவின் வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடல் பல்லுவில் உள்ள இப்பாடல் அடிகளில் கவிப்பு வேலை என்பது டேஸை குறிக்கும்னா கருமார் கொள்ள தட்டர் அப்படின்னு சொல்லி குறிக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க அங்க வேலை செய்யற அங்க கொள்ளர் தச்சர் இவங்க எல்லாம் அவங்க வந்து வேலை செய்யற சவுண்டு வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து சவுண்ட் எழுப்புதான். அதைதான் வந்து முக்கூடல் பல்லுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளம் வந்து அதிகமா இருக்கு, நிறைய பேர் வந்து உழைச்சுதான் சாப்பிடுறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா கருமார் கொள்ளர் தட்டர் தான் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சரி, நெக்ஸ்ட் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதிர்ச்சை உணவின் பிண்டம் இருக்கு. அடிமோனையை தான் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிமோனை மோனை அப்படின்னா முதல் எழுத்து வந்து ஒண்ணு போல வரணும். அப்ப இங்க பாருங்க, அடியில ஃபர்ஸ்ட் ஊ ரெண்டுமே வந்து ஒண்ணு போல வந்திருக்கு. அதனால உண்டி அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பிழையை கண்டறிதல் கொடுத்திருக்காங்க. பாருங்க, எருது வண்டி இழுத்தன. அப்ப வந்து எருது வண்டி இழுத்தன அப்படிங்கிறது தப்பு. எருது வண்டியை இழுத்தது அப்படிங்கறத வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, எருது வண்டிகள் இழுத்தனன்னு சொல்லி வரணும். அப்ப இதுவும் வந்து தப்புதான். எருது வண்டிகளை இழுத்தது, வண்டிகளையும் சொல்லிட்டு பன்மையில வந்துச்சு, இழுத்ததுன்னு சொல்லி ஒருமையில வந்துச்சு. அப்ப இதுவும் தப்பு. அப்ப எருது வண்டியை இழுத்ததுதான் வந்து கரெக்ட். அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஏய்ந்து ஒன்றி வர தொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏய்வு தொடை அப்படிங்காங்க. இறுதி சீரோ அதை எழுத்தோ ஒண்ணு போல வர்றதுதான் வந்து ஏய்வு தொடை. நெக்ஸ்ட் பாருங்க,
64 பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் செய்தல் சொல்லி போட்டிருக்கு. இப்ப இது வராது, இல்லாத செயல் தான் வரும். கல்லுல நார் உரியாது, அப்படி உரிக்கவே முடியாது. அப்ப இல்லாத செயல், இயலாத செயல் தான் சொல்ல முடியும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இங்க ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முற்று மோனை. இங்க பாருங்க, முற்று மோனைன்னா நம்மளுக்கு 1 2 3 4 4ல இருக்கிற முதல் எழுத்து ஒன்று போல் வந்தாதான் முற்று மோனை. இங்க பாருங்க 1 2 3 4 பாருங்க 4 காக்கா அப்படிங்கிற எழுத்து சேர்ந்து எழுதியிருக்கு. இப்ப இது முற்று மோனை தான் கரெக்ட். பொழிப்பு மோனைனா ஒன்னாவது சீரும் 3வது சீரும் ஒண்ணு போல வரணும். கூலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 சொல்லி வரணும். மேற்கதுவாய் பாத்தீங்கன்னா 1 3 4 இதெல்லாம் சேர்ந்து வந்தாதான் ஒண்ணு போல வந்தாதான் மேற்கதுவாய். நெக்ஸ்ட் பாருங்க. இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை எதிர்மறையா இருக்கு பாருங்க. விதையாமை விதைக்காம, உரையாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எண்ணுமை அப்படின்னா விதையும் உரையும் அப்படின்னு எண்ணுமை வரும். வினைமுற்றுகள் விதை உரைன்னு சொல்லி முற்றுல முடிஞ்சிருக்கணும். அப்போ எதுவுமே வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. குத்துக்களுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குத்துக்கள் இருக்குது, அதுக்கு குத்துக்கள் இருக்கும்போது அது மேல வெயில் பட்டாலும் சரி மழை பட்டாலும் சரி அது அப்படியே அசையாம அப்படி இருக்கும். இப்போ சோம்பல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஆனா தெரியும், ஆ பசு, தூனா உன், கோனா அரசன், ஐனா தலைவன். அப்ப 2 4 1 3 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பொருள் தருக. கான் நடை அப்படின்னா கான் அப்படின்னா கானகம் அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். காட்டில் நடைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். காட்டுக்கு நடத்தல் அர்த்தம். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காட்டை அடைதல், காட்டை சேர்த்தல், கால்நடையாக காட்டுக்கு செல்லுதல் அதான் வராது. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. செலியன் வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர்திணை அக்ரிணையில வந்திருக்கு பிழை. திணையில பிழையா வந்திருக்கு. அப்ப பாருங்க. அப்ப 4 தான் கரெக்ட். கண்ணகி உண்டான். இது பால் வலுல வருது. இது பாருங்க. ஆண் பால் பெண் பால்ல வலுல வருது. உண்டால் சொல்லிட்டு இல்லு வரணும். இன்னுன்னு சொல்லிட்டு ஆண் பால் வந்திருக்கு. நீ வந்தேன் அப்படின்னு இடவலுல வந்திருக்கு. நீ வந்தாய் அப்படின்னு சொல்லிதான் வரணும். அப்ப இடவலுத்துல வருது. நெக்ஸ்ட் பாருங்க. நேற்று வருவான் சொல்லி போட்டிருக்கு. அப்ப காலம் போது நேற்று வந்தான் வெளியே போடணும். வருவான் எதிர்காலத்துல இருக்கு. அப்ப பாருங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி 4 3 1 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இளமையில் கல்வி முதுமையில் இன்பம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதெல்லாம் பழமொழி. நெக்ஸ்ட் பாருங்க. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அப்படிங்கிட்டு இருக்காங்க. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படிங்கிட்டு இருக்காங்க. இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்கள். எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்று போல் வரது அப்படின்னு அர்த்தம். அப்ப அழியால இங்க லீ வந்திருக்கு, இங்கேயும் ஒளியால இங்க லீ வந்திருக்கு. இப்ப ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணினை இமை எப்படி பார்க்கும்? உடனே ஆபத்து, இப்ப கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்தோடனே டக்கு நம்ம இமை டக்குன்னு மூடிடும் இல்லையா, அதுதான் உடனிருந்து பாதுகாப்பது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுறாள். அவன் திருந்தினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வினை. இது பிறவினையா மாத்த சொல்லியிருக்காங்க. பிறவினைனா அவன் திருத்தினான் அப்படிங்கிற வரதான் பிறவினையில வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. 75வது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன எவ்வகை வாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர் வாக்கியம் சொல்லி கொடுத்திருக்காங்க. தொடர் வாக்கியம்னா நம்மளுக்கு இந்த சிம்பிள் வந்தாதான் தொடர் வாக்கியம் கண்டினியூவா வருதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செய்தி வாக்கியத்துல வேணா வரலாம். ஓகே பாப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கறத செய்வினை வாக்கியம். பதவியை விட்டு நீங்கினான் வராது. உண்ணப்படும் தேனே கருத்து பதிவு செய்யப்பட்ட வினையில வாக்கியத்துல வந்துடும். அப்ப இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் சி கருத்தினை பதிவு செய்தான் அதான் கரெக்ட். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உருதுயர் அப்படின்னா என்ன வரும்? உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர் சொல்லிட்டு வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க.
பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பகையை கொள்ளல் ஐங்கிற வந்து வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சு வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இரண்டாம் வேற்றுமை தொகை தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. அருங்கோணம் எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருங்கோணம்னா ஒரு வடிவத்தை வந்து குறிக்குது. 6 சைடு இருக்கிற 4 5 6 சைடுல 4 5 6 சைடுல வந்து இருக்கிற மாதிரி வந்து குறிச்சிருக்காங்க. 6 இருக்கு. இப்ப இந்த மாதிரி படம் இருக்கதான் வந்து அருங்கோணம் சொல்லி சொல்றாங்க. இப்ப இது வந்து வடிவத்தை குறிக்கிறதுனால வந்து இது வந்து வடிவ பண்பு பெயர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னா குடநாடு சேரர்களின் எனப்பட்டது. தப்பு. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இதுதான் சொல்லும் போது சென்டென்ஸ் வந்து கரெக்டா வருது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நாடு எனப்பட்டது சேரர்களின் குடநாடு தப்பு. ரீட் பண்ணும்போதே தப்பு பாருங்க. சேரர்களின் குடநாடு நாடு எனப்பட்டது. இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆனாவனா தான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதணும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து, அதுக்கடுத்து வந்து மெய்யெழுத்து எழுதணும். பாருங்க. ஆனாவனால உ ஏ அப்படின்னு வரும். அப்ப உழவு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஏ வரும் ஏர். நெக்ஸ்ட் பாருங்க மாமா தான் வரும். மான மண். அதுக்கடுத்து தான் மாடு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். கீழ்கண்ட வேர்ச்சொல்லில் இருந்து தொழில் பெயரை உருவாக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தொழில் பெயர் பாத்தீங்கன்னா கை லாஸ்ட் கையின் முடியுது. இது வந்து தொழில் பெயர். கையினா வந்து தொழில் பெயர். வாழ் குட்டர் கை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வரும். இப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகு. ஓல்டு ஸ்கூல் புக்ல வந்து இருக்கு. உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் உலகு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம் பாத்தீங்கன்னா ஆகாயம். 2 சொல்லி 3 சொல்லி அப்படின்னா வெடின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கன்விக்ஷன் அப்படின்னு கன்விஷக்ஷன் அப்படின்னா எனும் சொல்லின் தமிழ் சொல் பாத்தீங்கன்னா தண்டனைன்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் எழுதலாம். தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம்ல. ஜட்ஜ்மெண்ட் ஈ வராது. குற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைம் எழுதலாமா. கிரைம். அப்ப கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படின்னு. தென்றல் காற்று வீசியதுதான் வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். தென்றல் காற்று பறந்தது, காற்று ஓய்ந்தது, காற்று சுழன்றது எல்லாம் வராது. சுழல் காற்று சுழன்றது அப்படின்னு வரலாம். நம்மளுக்கு வந்து தென்றல் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப தென்றல் காற்று வீசதான் செய்யும், அடிக்காது. நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கலிப்பா வஞ்சிப்பா வெண்பாலாம் வரும். ஆசிரியப்பாலாம் வந்து ஆசிரியப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்க. காஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. மூடு பனி மூடுகின்ற பனி மூடும் பனி அப்படின்னு சொல்லி 3 காலத்திலயும் வரும். அதனால இது வந்து வினைத்தொகை. வெந்து 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 போனான் அப்படின்னு எழுதலாமா. அப்போ போனான் அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து ஆக்ஷனை குறிக்கிறதுனால இது வந்து ஒரு வினையச்சம். தடவரை தட அப்படிங்கிறது வந்து குறிச்சொல். அப்ப வந்து குறிச்சொல் தொடர். இது மூதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுமை கூட்டல் ஊர். முதுமை அப்படிங்கிறது வந்து பண்பு தொகையில வந்து வருது. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது தொழில் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பொருந்தாது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக்கன்னு கொடுத்துருக்காங்க. மற்றொன்று எப்படி பிரிப்பான்னா மற்ற கூட்டல் ஒன்றுன்னு சொல்லிட்டு பிரிப்போம் இல்லையா. மற்ற கூட்டல் ஒன்றுன்னு சொல்லி பிரிப்போம். இதுல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் வந்து நிலைமொழி. 2வது இருக்கிறது பாத்தீங்கன்னா மறுமொழி. இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நிலைமொழி எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. நிலைமொழி மற்று. இப்ப மற்றுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கார்காலம் என்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாருங்க. மாசி பங்குனி அப்படிங்கிறது வந்து பின்பனி காலத்துல வரும். பின்பனி காலத்துல வரும். மார்கழி தை பாத்தீங்கன்னா முன்பனி காலத்துல வரும். முன்பனி காலம். சித்திரை வைகாசி பாத்தீங்கன்னா இளவேநீர் காலத்துல வரும். இளவேநீர் காலத்துல வந்து வரும். மாசி பங்குனினா பின்பனி காலம். ஆவணி புரட்டாசினா கார்காலத்துல இருந்து வருது. மார்கழி தை அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பனி காலம். சித்திரை வைகாசினா இளவேநீர் காலம். நெக்ஸ்ட் பாருங்க. நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன கேட்டிருக்காங்க. நாககுமார காவியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாகபஞ்சமி நோன்புன்னு சொல்லி ஒரு நோன்பு இருப்பாங்க. இந்த நோன்போட சிறப்பை பத்தி சொல்றதுனால இது வந்து நாகபஞ்சமி கதை அப்படி இல்லைன்னா நாககுமார காவியம் சொல்லி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 170 நிறுத்தப்பாக்கெல்லாம் இருக்குது. அதாவது பாடல் 170 பாடல்கள் வந்து இருக்குது. அப்புறம் வந்து 5 சருக்கம் வந்து இருக்குது. இப்ப நாகபஞ்சமி நோன்பு கதையை வந்து சொல்றதுனால இது வந்து நாககுமார காவியம் அப்படின்னு அடைமொழியில வருது. நெக்ஸ்ட் பாருங்க.
பொறுத்து கொடுத்திருக்காங்க. சிலம்பு. சிலம்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், காலில் அணிவதுதான் வந்து சிலம்பு. சாரி, காலில் அணிவதுதான் வந்து சிலம்பு. இப்ப குலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலை வந்து பாத்தீங்கன்னா காதில் அணிவதுதான் குலை. சுட்டி பாத்தீங்கன்னா நெற்றியில் அணிவது சுட்டி. அரைநான் பாத்தீங்கன்னா இடையில் அணிவது. அப்ப 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படின்னா செய்வினை. அவதான் பண்ணியிருக்கா, அதனால செய்வினை. என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தன்வினை. அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. வினாவை ஒரு நிமிஷம். வினாவை கண்டறியன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினாவுதல். கடையில தக்காளி இருக்குதா அப்படின்னா நம்ம தக்காளி வாங்க போறோம் அப்படின்னா அதனாலதான் வந்து கேட்கிறோம். அதனால இது வந்து கொள்ளல் வினா. கொடை வினானா தக்காளி யாருக்காவது கொடுக்க போறோம் அப்படின்னா அது வந்து கொடை வினால வரும். ஏவல் வினா நீ தக்காளி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து ஏவல் வினா. நெக்ஸ்ட் பாருங்க. வட்டம். இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிங்க. வட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு பெயர்ல வந்து வரும். இப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்கு. நம்ம காக்கா கீக்கி வரிசையில கடும்பு, காக்கா கீக்கி கூ, அப்ப கூத்தர்ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் தான் வா விவி வரும். அப்ப பாருங்க, வையரியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வா விவி வே வரும். அப்ப வெந்து அதுக்கு தான் வே வரும். அப்ப வெவ்வே. இப்ப ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புல். வை புல் அப்படிதான் வந்து சொல்லுவோம். ஒரு மொழி புல். நெக்ஸ்ட் பாருங்க. சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். இதுக்கு ஆப்போசிட் என்னது பாருங்க. விரும்பியவள் அல்லல்னு சொல்லி எழுதணும். விரும்பியவள் அல்லல் எழுதுனா இப்ப மணிமேகலை செல்வ வாழ்க்கையை வந்து விரும்பியவள் அல்லல். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். விரும்பியவள் அல்லால், அல்லியல், அல்லோல் அதெல்லாம் வராது. சாரி. நெக்ஸ்ட் பாருங்க. விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படிங்கிறது. விசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலை. அப்ப கவலைக்கு ஆப்போசிட் எதிர் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு பாத்தீங்கன்னா உருபன். ஒரு மொழியில ஒரு பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு வந்து உருபன் சொல்லியிருக்காங்க. இப்ப ஒளியன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழியில மிகச்சிறிய பொருள் வேறுபாட்டை உண்டாக்கும் அடிப்படை ஒளி அப்படிங்கிறாங்க. ஒரு மொழி இருக்குன்னா அதுல வந்து ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு பொருள், அந்த பொருளோட அடிப்படை ஒளியோட அழகுதான் வந்து ஒளியன். ஒரு சவுண்டு, இப்ப இந்த பொருள்னு சொல்லி சொல்றோம்ல அதுக்கான மீனிங், அந்த சவுண்டு தான் வந்து ஒளியன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க. மயங்கொலி நம்மளுக்கு தெரியும். மயங்கொலினா உச்சரிக்கிறதுல ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்கும். ரா ரா அதெல்லாம் வந்து ஒண்ணு போலதான் உச்சரிப்புல லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதுதான் வந்து மயங்கொலி. முற்றொலினா என்னன்னு பாத்தீங்கன்னா அடியோ சீரோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட எழுத்து வந்து திரும்ப திரும்ப வரதுதான் வந்து முற்றொலின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அடியோ ஒரு சீரோ ஒரு எழுத்தோ திரும்ப திரும்ப வருகிற தொடை தான் வந்து முற்றொலின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்ட் 7 வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். பார்ட் 8 வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.